சூரியதாஸ் சாமிகள் விவசாயியை 30 அடி தூரத்திற்கு தூக்கி வீசிய யானை. பழனி மருத்துவ நகரில் இருக்கும் சூரியதாஸ் சாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்திருந்தோம். மிக அழகாக கட்டப்பட்டிருந்தது அந்த சமாதி. தாமரை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சூரியதாஸ் சாமிகளின் சமாதி. ஒரே புகைப்படத்தில் சூரியதாஸ் சாமிகளும் அவருடைய குரு சூரியநாராயண சாமியும் இடம்பெற்றிருந்தனர். இங்கு எப்போது யானைகள் வரும் என யாருக்கும் தெரியாது. நாம் சென்ற சமயத்தில் கூட யானையின் கால் தடங்களை காட்டினார் விவசாயி. தூங்கும்போது யானை என்ன பண்ணுதுன்னா படுதா பிடிச்சி எழுத்துக்கிட்டே இருந்தது. அவர் யானை என்று கத்திய அடுத்த கணமே யானையானது தனது தும்பிக்கையால் அம்மாப்பட்டியை வளைத்து பிடித்து தூக்கி தூரத்தில் வீசி எறிந்தது. நசுக்கி பிடிச்சிங்க, இப்படி பிடிச்ச வாக்கில் நசுக்கி பிடிச்சிங்க. கோமா நிலையில் கிடந்த அம்மாப்பட்டியின் கனவில் சூரியதாஸ் சாமிகள் தோன்றியிருக்கிறார். காயம்பட்ட அவரது வயிற்றில் மூலிகை இலை தழைகளை வைத்து நன்றாக கட்டியதாகவும் சொல்கிறார் அம்மாப்பட்டி. கேரள மாநிலம் வடகரையைச் சேர்ந்தவர்தான் சூரியதாஸ் சாமிகள் எனும் உன்னிகிருஷ்ணன். பள்ளி செல்லும் காலத்தில் உன்னிகிருஷ்ணன் அவரது குரு சூரியநாராயணன் சாமியை சந்தித்திருக்கிறார். உன்னிகிருஷ்ணன் தனது பெயரை சூரியதாஸ் என மாற்றிக்கொண்டு ஊர் ஊராக பயணம் செய்தார். சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார் சூரியதாஸ் சாமிகள். கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனது காலம் முடிந்துவிட்டது எனச் சொன்னார் சூரியதாஸ் சாமிகள். அவர் ஜனவரி 19ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்தில் ஜோதியுடன் ஐக்கியமாகிவிட்டார். சக மனிதர்கள் மீது பேரன்பு வைத்திருந்தவர் சூரியதாஸ் சாமிகள். இல்லாதவர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் உணவளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டார். அதனால்தான் அவரது ஜீவ சமாதியில் இன்றும் அன்னதானம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மகான்களை படிக்கும்போது எனக்கு தோணும், வள்ளல் பெருமானாரையும் அருட்தந்தையினுடைய உலக சமாதானத்தை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு நுணுகி போயிருந்தா இப்படியெல்லாம் எழுத முடியும். அதே ஆச்சரியத்தை உண்மையாக மனதார சொல்கிறேன். இந்த ஐயாவுடைய ஞான அமிர்தம் படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஞான அமிர்தம். நாம் எங்கும் ஏமாறாமல் சித்த நிலை உடையவர்கள் எப்படி இருப்பர்? அறம் மூலமாகவே நம்முள் இறை உணர்வை எவ்வாறு பெறுவது? சித்தர்கள் அருளை பெறும் சூட்சும வழிகளையும் இயல்பான வாழ்விலே ஞான வாழ்வை வாழும் வழிகளையும் சித்தர்கள் சொன்னதை எளிமையான முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.